சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. The Chennai Silks in Mega Summer Sale. இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்குது. கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. இந்த ஒயின் ஷாப்பு கதை ரொம்ப வருஷமாக ஓடுது. நான் 40 வருஷம் சொன்னேன். 40 வருஷம் டாஸ்மாக் இல்லைம்பாங்க. அட்லீஸ்ட் 8 பெட்டிஷன் கொடுத்துருப்பேன் முன்னாடி இருக்க கவர்மெண்ட்டுக்கெல்லாம். ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட்டு ஆக்ஷன் எடுக்க பார்த்தப்போ எனக்கு மிரட்டல் வந்தது. லாக் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படி இப்படின்னு மூஞ்சில் ஊற்றிடுவேன் அப்படின்னா அதோட கட் பண்ண. அது அப்போயா இந்த ஓனர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது இது வரைக்கும். அப்புறம் வாசலில் பாட்டில்லாம் போட்டு உடைச்சிருந்தேன். அதெல்லாம் நடந்து 15. ஆமாம். ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. என்ன மூடிட்டீங்களா? ரொம்ப என்ன கடுப்பாக பார்த்துட்டு மூடிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மூடிட்டாங்க. அது என்னுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ தாட் மூடிட்டாங்க ஒரு வழியா அப்படின்னு. 30க்கு மேலே தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு. உடனே அடுத்த ட்ரெண்ட் வந்தது. போய் சொல்லிட்டேன், டிவிக்கு சப்போர்ட் பண்ண. ஒரு நல்ல காரியம் யார் செஞ்சு அப்ரிஷியேட் பண்ண என்ன இருக்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்த ஏரியாவில் ஈவினிங் 6 மணிக்கு மேலே லேடிஸோ ஃபேமிலியோ இந்த பக்கம் நடந்து போக முடியாது. குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்க, கத்தம் போடுவாங்க, கலாட்டம். அந்த சைடு ஃபுல்லாக அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. யூரினேட் பண்ணி டாய்லெட்டாக யூஸ் பண்ணி அப்படி. என்னுடைய இன்ஸ்டாகிராம், என்னுடைய ஃபேஸ்புக்கு, என்னுடைய த்ரெட் 3ஐயும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. யாராவது கேட்டாங்களா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உனக்கு எதுக்கு இந்த வேலை? சாவர நேரத்துக்கு நான் செத்து போகிறதுக்கு முன்னாடி இதை மூடிட்டு தான் போய். எனக்கு என்னமோ ஒரு சேஞ்ச் வேண்டியிருந்தது, ஒரு ஆக்கர்ஷணம். யங் பர்சன், சம்படி லீவிங் எவ்ரிதிங். பணம் காசு இதெல்லாம் வேணாயா, நான் ரோட்டில் இறங்கி வேலை செய்கிறேன். கரப்ஷன் இல்லை. எவனும் 10 ரூபா காசு வாங்க பயப்படுறான். கரெக்டுங்க. கரப்ஷன் இல்லை. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா, எல்லா இடங்களிலும் யாருப்பா இவங்க ஒரு தனி லேடி ஒரு ஒயின் ஷாப்பை மூடுறதுக்காக, அதுவும் பள்ளி அருகில் இருக்கிற ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா இடங்களையும் பேசப்படுற பகலகுமாரி மேம் அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க அவங்க கிட்ட நேரடியாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ஸோ இப்போது ட்ரெண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா இடங்களையும் யாருப்பா இவங்க ஒரு ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு போராடிட்டு இருக்காங்க? நான் ஒரு சூப்பர் டீச்சர் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஒயின் ஷாப்பு கதை ரொம்ப வருஷமாக ஓடுது. நான் 40 வருஷம் சொன்னேன். 40 வருஷம் டாஸ்மாக் இல்லைம்பாங்க. ஒயின் ஷாப்பாக ஓடிட்டு இருந்தது. 35 வருஷமாக அது இருக்கும்ல. நான் ஒரு அட்லீஸ்ட் 8 பெட்டிஷன் கொடுத்துருப்பேன் முன்னாடி இருக்க கவர்மெண்ட்டுக்கெல்லாம். அப்புறம் ஒரு பாயிண்டில் என்னை ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட்டு ஆக்ஷன் எடுக்க பார்த்தப்போ எனக்கு மிரட்டல் வந்தது. ஃபோனில் மிரட்டினாங்க. அது 15 வருஷம் இருக்கும். மிரட்டினாங்க. இந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படி இப்படின்னு மூஞ்சில் ஊற்றிடுவேன் அப்படின்னா அதோட கட் பண்ண. அது அப்போயா இந்த ஓனர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது இது வரைக்கும். அப்புறம் வாசலில் பாட்டில்லாம் போட்டு உடைச்சிருந்தேன். அதெல்லாம் நடந்து 15-20 வருஷம் ஆச்சுது. இப்போ இல்லை, இப்போ சமீபத்தில் கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லிட்டு, வேண்டாம் நீ ஒருத்தி மாத்திரம் இதுக்கு சண்டை போட வேண்டாம், ஏரியா பீப்புள் அவங்க போய் அப்பீல் பண்ணிக்கணும், நமக்கு என்ன, நம்ம பசங்களை பார்த்துப்போம். அதோடு அது கதை முடிஞ்சுது. அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, நான் காரில் வந்துட்டு இருந்தேன். நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருந்தார் எல்லாம் மூடணும் ஸ்கூல் பக்கத்தில். பார்த்தா இது லாக் ஆகிருந்தது. நான் உடனே வண்டி விட்டு குதிச்சு அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தேன். அண்ணே மூடிட்டீங்களா? ரொம்ப என்ன கடுப்பாக பார்த்துட்டு மூடிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மூடிட்டாங்க. எனக்கு நிஜமாவே சந்தோஷமாக போச்சு. என்ன ரீசன்னா, ஏதோ ஒன்று நடக்குது இல்லை, நாம் கூட கேட்கலையே, அவங்களே செய்கிறாங்கல்ல அப்படின்னு. ரெண்டாவது அவர் சொன்னது அது என்னுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ தாட் மூடிட்டாங்க ஒரு வழியாக அப்படின்னு. நான் அது கேட்கும்போது ஒரு 12:31 அப்படி ஏதோ டைம் சரியாக பார்க்கல அந்த நேரத்தில். அப்புறம் தான் தெரிய வந்தது 1:10க்கு மேலே தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு. உடனே அடுத்த ட்ரெண்ட் வந்தது. போய் சொல்லிட்டேன், டிவிக்கு சப்போர்ட் பண்ண. டிவிக்கே, டிஎம்கே, காங்கிரஸ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு தனி மனுஷி. இது என்னுடைய ராஜ்யம், வேளாங்கண்ணி ஸ்கூல். இதில் என் வாழ்க்கையை நான் நடத்திட்டேன். ரொம்ப நாள் இங்கேயே உட்காந்துட்டேன். ஒரு நல்ல காரியம் யார் செஞ்சு அப்ரிஷியேட் பண்ண என்ன தப்பு? கண்டிப்பா மேம். ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் என்ன பேசுறாங்க தெரியுமா, 60 வருஷமா ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்க ஒரு
ஒரு ஆசிரியை, ஒரு சூப்பர் டீச்சர், சூப்பர் டீச்சர். அவங்க மூலமா அந்த ஒயின் ஷாப் க்ளோஸ் ஆனாதான் என்ன, அது நல்லது தானே, பள்ளி அருகில் இருக்கிற அந்த ஒயின் ஷாப் மூடப்பட்டால் என்ன, நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மாணவர்கள் வந்து போதைக்காக நிறைய ரொம்ப போதை, நிறைய விஷயம் அடிக்ட் ஆயிடுறாங்க. அப்படிங்கும்போது பள்ளியை தாண்டி போற 3வது ஒன்று ஸ்கூலு, 2வது ஒரு பில்டிங், 3வது இதுல வந்துட்டு 4வது பில்டிங், 6வது பில்டிங் அது இருக்கு. அது முக்கில் இருக்கு. நாங்க இப்ப வரும்போது பார்த்தோம். எவ்வளோ பசங்க அதனால எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க. என்னென்னா நாங்கள் வந்து வாட்சிங் பண்ண வேண்டும், ரொம்ப வருஷமாக வாட்ச் பண்ணோம். ஒரு 2 ஜென்ஸ் ஸ்டாப்பை போட்டு ரவுண்ட் பண்ணி பசங்க எங்கேயும் நிற்காம, ஐ டோன்ட் அலோவ் தம் டு ஸ்டாண்ட் அவுட் சைட். ஒன்று உள்ளே வந்து பேசு, இல்லாட்டி வெளில போயிடு. ஓகே, நேராக வீட்டுக்கு தான். அந்த இடத்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிவிடுவேன் பசங்கிட்ட. சொல்லிவிட்டு நாங்கள் இருந்து பார்த்து, நான் சில டைம் நான் இருந்தேன்னா காரில் ஒரு ரவுண்டு போட்டு போய் சுற்றிட்டு வரோம். அது உடனே என் பசங்க சொல்லி போலீஸ்காரி வரான்னு சொல்லி என்ன துரத்தி விட்டுடும் வீடோண்டு. அந்த குழந்தைகள் ரொம்ப இன்னசென்ட், அதுங்களுக்கு தெரியாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து இப்போ கூட லண்டன்லேருந்து ஒரு பையன் எனக்கு மெசேஜ் அனுப்பினா. என்ன சொன்னான்னா, ஆண்டி அங்கே போய் நான் தண்ணி பாக்கெட் வாங்கினேன்னு சொல்லி நீங்கள் என்ன அடிச்சிங்க, நினைவு இருக்கா உங்களுக்கு, அது மூட்டானா அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த மாதிரி நிறைய நினைவுகள் அந்த ஒயின் ஷாப் பொறுத்த வரைக்கும் இருக்குது. குடிக்கிறது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்த ஏரியாவில் ஈவினிங் 6 மணிக்கு மேலே லேடிஸோ ஃபேமிலியோ இந்த பக்கம் நடந்து போக முடியாது. குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்க, கத்தம் போடுவாங்க, கலாட்டம். அந்த சைடு ஃபுல்லாக அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. யூரினேட் பண்ணி டாய்லெட்டாக யூஸ் பண்ணி அப்படியே இருக்குது. அது வந்து ரொம்ப காலமாக இருக்குது. இது பண்ணி முடிஞ்சோடனே ஏரியா ஜனங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்கள், நாங்கள் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறோம். இங்கே இருக்கவங்க ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. காந்தி கண்ணதாசன் வைட் மீனா காந்தி, எங்கள் பக்கத்து வீட்டு மாரவாடி ஃபேமிலி நிறைய பேர் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் பேன் கார்டு போட்டு பெட்டிஷன் கொடுக்கலாம் நம்ம அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அவசியம் இருக்காது. இவ்வளோ தூரம் ஆனப்புறம் கண்டிப்பாக அதை மூடிடுவாங்க. சிஎம் பார்த்துட்டு தான் இருப்பார். சிஎம் காதுக்கு இந்நேரம் இந்த விஷயம் போயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் மூலமா 717ஓட அது 718 ஆகும் அப்படிங்கிற கனவு எங்க எல்லாருக்குமே இருக்கு. அது மூடப்பட்டால் சந்தோஷப்படும். ஏன்னா ரைட் இன் த மிடில் ஆஃப் சிட்டி, ரைட் இன் த மிடில் ஆஃப் சிட்டி, we are all upper class and lower middle class people living here. நிறைய பேர் கார்லேயே போக மாட்டாங்க, ஸ்கூட்டி இப்படி போவாங்க. அது ஒரு ஸ்கூட்டர் போனாலும் மேலே வந்து உளுந்து அடிப்பட்டு. லேடிஸ் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் ரிப்போர்ட்டர், அவங்க நைட் லேட்டாக தான் வருவாங்க. அவங்க கூட சொன்னாங்க, ஆமாம் மேடம், நான் கூட நினச்சிருந்தேன், நான் நைட்டில் வரும்போது நான் பயந்துகிட்டே வருவேன் அந்த பக்கம் வர்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை இன்னும் இருக்குது. இப்போ கொஞ்சம் அடங்குன மாதிரி தெரியுது. ரொம்ப பிரச்சனை இல்லை அந்த ஏரியாவில் இப்போ. ஏன்னா என்ன பண்ணுவாங்களோ நினச்சிக்கோங்க, எனக்கு தெரியும். யாருக்கிட்டையும் நமக்கு பகை கிடையாது. அவங்க தொழில் அவங்க பண்ணுறாங்க. நீ தொழில் பண்ணுற இடம் மாற்றிக்கோ, வேறு இடத்துக்கு போ, உனக்கு எங்கேயாவது போய்க்கோ, எனக்கு வேண்டாம், என் இடத்துல வேண்டாம், நான் போராடுவேன், விட மாட்டீங்க. பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களா மேம், இந்த இடத்துல இது இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டம்? நிறைய பேரண்ட்ஸ் பேசியிருக்காங்க. ஆண்டி நீங்கள் ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு. ஆண்டி என்ன சூப்பர் உமனா, சாதாரண ஒரு சூப்பர் டீச்சர் தானே, முடியும் ஒன்றும் பண்ண முடியும். நான் முயற்சி பண்ண முடியல. குழந்தைங்களே நீங்கள் ஜாகிரதை. என்ன கோச்சிங் கிளாஸ், டியூஷன் கிளாஸ், அப்புறம் இந்த சைடில் ப்ளே கிரவுண்ட் ஒன்று வெங்கட், அதில் வந்து 5-6 வயசுலேருந்து 16-17 வயசு வரைக்கும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பேஸ்கெட் பால் விளையாடுவாங்க. அங்கே அவங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இவங்க குடிச்சிட்டு அங்கே போயிடுவாங்க, அவங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போய் அப்படி அது நடந்துட்டுருக்கு விஷயங்கள். ஸோ சுற்றி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு முக்கியமான இடமா இருக்குது. ஸ்கூல் இருக்கு, நாங்கள் ஸ்கூலு, அந்த பக்கம் ராமகிருஷ்ணா ஸ்கூலு, இந்த பக்கமே போனால் கூட இன்னொரு ஸ்கூல் கேட்டு. இங்கேருந்து 50 அடி போனாலே இன்னொரு ஸ்கூல் 50 மீட்டர் போனாலே இந்த ஸ்கூல் பெருசு. இந்த பக்கம் ஒரு கேட்டு, இந்த பக்கம் ஒரு கேட்டு, அந்த பக்கம் ஒரு கேட்டு. அந்த பக்கம் கேட்லேயும் அது கிட்ட தான். ஓகே, ஆமாம், கண்ணதாசன் சாலை. என்னுடைய வீடும் அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தாலுமே வந்துட்டு மாணவர்கள் விளையாடக்கூடிய பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து பெரிய பசங்க வரைக்குமே வருவாங்க. இந்த சைடு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகணும். அந்த கார்னர்லேயே இந்த ஒயின் ஷாப் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? அங்கே ஸ்டூடெண்ட்ஸாக கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, நான் பேசுறதுக்கு தைரியம் இருக்காது. பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் உங்களோட ஜாயின் பண்ணிக்கோ, ஏரியா பீப்புள் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் திட்டினாங்க, என்ன தப்பாக தகவல் கொடுத்தேன்னு. நிறைய பேர் எதுவும் சொல்லிட்டாங்க. ஒரு சந்தோஷத்தில் சொல்லியாச்சு, அது க்ளோஸ் ஆயிருக்கும். நான் வந்து அப்புறம் கூட மன்னிப்பு கிடையாது, நான் கவனம் இல்லாமல் இதை பண்ணிட்டேன்னு கூட ஒரு வீடியோ போட்டேன். இது ஒன்றும் வந்து எல்லாரும் கேட்டாங்க, நீ ஆர் யூ ஆல்ரைட், தேர் ட்ரோலிங் யூ மை ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஏரியா பீப்புள், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆர் யூ ஓகே அப்படின்னு. இப்போ இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் என்னுடைய இன்ஸ்டாகிராம், என்னுடைய ஃபேஸ்புக்கு, என்னுடைய த்ரெட் 3ஐயும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக நான் வந்து மெயில் போட்டுகிட்டே இருக்கேன். ஐம் ஆஸ்கிங் எ லாயர் டு டேக் சார்ஜ் அண்ட் டூ இட்.
I'll be fighting it out. Anyway, I am on Instagram again, another page I created, and also Facebook, another page I created. I won't let it go. I am a fighter. I can't be. எவ்வளோ வருஷமா மேம் இங்கேயே இருக்கீங்க இந்த ஏரியா? இதில் நான் ஒரு 15-16 வயசில் எங்கள் அம்மா கூட கிளாஸ் ரூம் இருக்க நாள் ஒரு சின்ன துவக்கத்திலே நான் வந்தோம். எங்கள் அம்மா வெறும் ஸ்கூல் டீச்சர். ஒரு 10 கிளாஸ் ரூம் வெங்கடாரன் ரோடில் வச்சு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. வீடு வீடாக பிட் நோட்டீஸ் எங்கள் அம்மாவோட போய் கொடுப்பேன். பக்கத்தில் இருந்த டஃப்டன் கோரில் படித்தேன். அப்புறம் டிநகர் ஹைஸ்கூலில் படித்தேன் ஒரு 2 வருஷம். அப்போ நாங்கள் ஈவினிங்காக இருந்தால் அதெல்லாம் பண்ணுவோம். ஃபஸ்ட் இயரே எங்களுக்கு 500 ஸ்டூடெண்ட். 1964 500 ஸ்டூடெண்ட், 30 ஹாஸ்டல் பசங்க, அதெல்லாம் வச்சு பார்ப்போம். எங்கள் அம்மாவோட கூட சமையல் பண்ணி வேலை செஞ்சு அப்படி தான் இன்றைக்கி ஷைன் வேளாங்கண்ணி ஸ்கூல் 60 இயர்ஸ். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மேம் நீங்கள் இங்கேருந்து அனுப்பிச்சிருப்பீங்க இந்த 60 வருஷம்? முன்னாடி 4000 ஸ்டூடெண்ட்டு, இப்போ 1000 தான் இருக்குது. ஏன்னா நிறைய சேஞ்சஸ். அப்புறம் என்னது இந்த கல்வி சமச்சீர் கல்வி வந்ததுலேருந்து ஒரு அடி, கோவிட் வந்ததுலேருந்து ஒரு அடி, ஜனங்க விலைவாசி ஏறி போச்சுன்னு சொல்லி அதனால் 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எவ்வளோ இத்தனை வருஷத்தில் உங்ககிட்ட இருந்து படித்து போயிருப்பாங்களே, குறைஞ்சபட்சம் இல்லை எவ்வளோ பசங்க இந்த ஸ்கூலில் படித்து வெளியே போயிருக்கிறாங்க? லட்சக்கணக்கில் போயிருப்பாங்க. எனக்கு கணக்கு தெரியாது. 60 வருஷம் ஒரு வருஷத்துக்கு இனிஷியலாக நான் 200 பசங்க 12th முடிச்சுட்டு போகும். இப்போ ஒரு 50 தான் போகுது. அந்த அளவுக்கு இருந்தது. லட்சக்கணக்கில் பசங்க படிச்சுட்டு போயிருப்பாங்க. என் குழந்தைங்க, அவன் இன்றைக்கி 55 வயசானாலும் என் குழந்தை தான் அவன். அவங்க எல்லாருமே ஆல் ஓவர் த வேர்ல்டு நல்ல நிலைமையில் இருக்காங்க. நீங்கள் இந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. எல்லாரும் பயப்படல. அவங்க சொன்னாங்க எங்கள் ஆண்டி தைரியசாலி, எங்கள் ஆண்டி போல்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க. ஐ எம் இன் டச் வித் ஆல் மை ஸ்டூடெண்ட் ஆன் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக். தே கீப் சென்டிங் மீ மெசேஜ். யாராவது கேட்டாங்களா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதெல்லாம் யாருமே கேட்கல. ஏன் அரசாங்கம் பப்ளிக் தான் சொல்லுதே ஒழிய என்னை சார்ந்தவர்கள், என் ஏரியா சார்ந்தவர்கள் ஏன்னு கேட்கவே இல்லை. பப்ளிக்லேயும் எல்லாருமே சொல்லலை மேம். ஃபியூ பீப்புள் உனக்கு எதுக்கு இந்த வேலை, சாவர நேரத்துக்கு நான் செத்து போகிறதுக்கு முன்னாடி இதை மூடிட்டு தான் போவேன். சூப்பர். அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்க இதை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா முன்னாடியும் ஸ்கூல் அவங்ககிட்ட எனக்கு பகை இல்லைங்க. அவங்க பிளேஸ்மெண்ட்டு தான் எனக்கு கஷ்டம், மன கஷ்டம். எவ்வளோ சாதிச்சோம், இது என்ன விஷயம்? முன்னாடியும் ஸ்கூலு, பின்னாடி ஸ்கூல், நடேஷன் கிரவுண்ட் இருக்குது, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, மாணவர் இந்த இடத்துலயே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்கூல் இருக்குது. அந்த கார்னரில் ஒரு ஸ்கூலு, குஜராத்தி ஸ்கூல் அங்கே இருக்குது, அங்கே ராமகிருஷ்ணா விவேகானந்த் அங்கே இருக்குது, இந்த பக்கம் ராமகிருஷ்ணா இருக்குது, அந்த சைடில் ராமகிருஷ்ணா இருக்குது, நாங்கள் இங்கே இருக்கோம். கரெக்ட். ஸோ ஏன் அரசாங்கம் இது ஒரு பெரிய விஷயம் தெரியலம்மா, ஏன் எடுக்கலைன்னு தெரியல. முன்னாடி இருந்த அரசாங்கம், இந்த அரசாங்கம் தான் சொல்லுது எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதுக்கு முன்னாடி இந்த ஐடியா அவங்களுக்கு தெரியல, இருந்திருக்கும் இல்லாமல் இருந்திருக்கும். எனக்கு என்ன ஐடியா தெரியல. ஐ எம் நாட் த ஜட்ஜ். நீங்கள் இந்த விஷயம் பேசுறதுக்கப்புறம் நாங்களே ஒரு 2 times இங்கே வந்தோம் மேம். உங்களை பார்க்க வரும்போது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. வரும்போது நாங்கள் பார்த்தோம் அந்த இடத்துல ஒரு ஃபுட்டு வண்டி நிற்கிது. அவ்வளோ பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்த ரொம்ப அசுத்தப்படுத்திட்டு அங்கேயும் ரோட்டில் நின்று மிக்ஸ் பண்ணி என்னவோ ஃபுட்டுக்காரன் அந்த சாப்பாடு கொடுக்குறனோட தப்பே கிடையாது. இது இங்கே இருக்கிறதுனால தான் அவன் அங்கே கடை போட்டான். நார்மலாக அவன் கடை போட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தவன் தான் இது. நான் அந்த சாப்பாடு கடைக்காரன்னு நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. இவங்க அங்கே போகிறாங்க. ஓகே, உங்கள் மூலமாக இங்கே இந்த சென்னையிலே டி நகரில் நம்ம வேளாங்கண்ணி ஷைன் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப் மட்டும் கிடையாது, உலகத்தில் எங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கு அருகில் இருக்கிற உங்கள் மூலமாக இப்படி ஒரு பெண்மணி போராடினாங்க. அந்த இடத்துல இருந்த ஒயின் ஷாப்பை அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா பள்ளிக்கூட பக்கத்துலேயும் ஒயின் ஷாப் வைக்க பயப்படணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கு. ஒரு வேளை இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வேளை இல்லைங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கு. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு என்ன சொல்லுவீங்க? ஆண்டவருக்கு நன்றி, அரசாங்கத்துக்கு நன்றி. முன்னாடி இருந்த அரசாங்கம் பற்றி நான் பேசவே மாட்டேன். அவங்கவுங்க ப்ரெஷர். தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கு மிக்க நன்றி. நல்லா இருங்க. ஓகே, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கேட்டிங்களே இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஒயின் ஷாப்லாம் டாஸ்மார்க்கெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டோன்னு என் இடம் போயிடும்ப்பா இந்த இடத்துல அப்படின்னு தான் நினச்சேன். போயிடும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோ பாசமா மேம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே. ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜனங்க கெட்டு போயிடக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த ஒயின் ஷாப் எங்கள் ஏரியா பெண்களுக்கு பாதுகாப்பு. நிம்மதியாக ஒரு வாக்கிங் போக முடியாது. காலையில் தான் போவாங்க. இப்படி யூ ஓன்ட் சி எனி லேடிஸ் வாக்கிங் இந்த ஈவினிங். வாக்கிங் காலையில் இப்படி போவாங்க, ஈவினிங் போவேன். நானே முன்னாடி ஈவினிங் போனதில்லை, மார்னிங் தான் போவேன். நான்
ஈவினிங் போகவே மாட்டேன். ஓகே. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு உங்களை வந்துட்டு இந்த ஸ்கூல் பிரின்சிபாலாக தெரியும். இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் யாரோட அது புதுக்கோட்டை சரவணன் அபர்ணா மேம், அதாவது அந்த ஹீரோயினோட அம்மா எங்க அப்புறம் இதில் இல்ல வெளியே வந்தப்போ இவங்க அவங்க ஸ்கூலா இது அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது இவங்க காலமாக தலைமுறையாக வந்து பள்ளிகள் வச்சு எல்லாருமே ஆமாம். வந்து ஸ்கூல் நான் அப்புறம் நான் வந்து 6th or 5th ஜெனரேஷன். என் கொள்ளுப்பாட்டி வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ், என் பாட்டி வந்து காஞ்சிபுரம் ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் எஜுகேட்டர்ஸ். அப்பா என் மிலிட்ரியில் இருந்தார், அம்மா பெசன்ட் நகர் ஸ்கூலில் இருந்தார். ஐ எம் என் எஜுகேட்டர், ட்ரெயின்ட் எஜுகேட்டர், அண்ட் ஷீ இஸ் த 6th ஜெனரேஷன் இன் டீச்சிங். இப்போ வரும் ஜென்ரேஷன் இப்போ வந்து நீங்கள் சூப்பர் டீச்சர்னு சொல்கிறத விட சூப்பர் டூப்பர் குரு எல்லா மாணவர்களுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய இடங்களில் ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன மேம் சொல்லுவீங்க? எந்த கெட்ட விஷயம் மண்டையில் போட்டுக்காத, தைரியமாக இரு. உன்னை எதுவும் எந்த காலத்திலையும் பண்ண முடியாது. உன்னை நீ காதலிக்க ஆரம்பிக்கும் போது உன்னை லவ் யுவர் செல்ஃப். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லவ்விங், எவ்ரிதிங் வில் பி பியூட்டிஃபுல் இன் லைஃப். நெவர் கெட் இன் டு ஆல் திஸ் லிட்டில் டெம்டேஷன். ட்ரக்கு ரொம்ப ஓடிட்டுருக்கு சென்னையிலன்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரக்கு, தண்ணி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஜாலிக்காக அப்படி கிடையாது, ஜாலியே கிடையாதுப்பா. அது உன்னை கொண்டு போய் குழியில் வச்சிடும். அதனால் லவ் யுவர் செல்ஃப், பி யுவர் செல்ஃப், பி ஹாப்பி, போல்ட், லேர்ன் மோர். ஒரு மாதத்துக்கு ஒரு புத்தகமாவது படித்து தொலை, ஏதாவது ஒன்று படித்தா உனக்கு நல்லது. மாண்புமிகு கல்வி அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள், மாணவர்கள் சொன்னப்புறம் சொல்லணுன்னே, இப்போ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 3 லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள்லாம் வந்து ப்ரைமரி 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் 3 லாங்குவேஜ் வைத்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பசங்க படிக்கணும், 10th மார்க் வாங்கணும், மேற்கொண்டு போகணும், 12th நல்ல மார்க் வாங்கணும், காலேஜ் அட்மிஷன், ஃப்யூச்சர் எல்லாம் ஸ்டார்ட்ஸ் இன் 9th ஸ்டாண்டர்ட். 9th இப்போ 3 லாங்குவேஜ் அடிஷ்னலாக கொடுத்தோம், 2 லாங்குவேஜ்னா அவங்க ரொம்ப குழந்தைங்க பட்டுடுவாங்க. புரிஞ்சு? இது ஒரு வேண்டுகோள் தான். உங்களுக்கு அட்வைஸ் பண்ண நான் ஆள் கிடையாது, சீஃப் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு. இது ஒரு ஆசிரியாக என்னோடய அனுபவத்தில் நான் பேசிகிட்ருக்கேன். சிலபஸ் மாத்திரேனிங்க, இந்த டைல்யூட்டட் சிலபஸ் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக இன் பார் வித் என்சிஆர்டி, இன் பார் வித் யூரோப் அமெரிக்கன் சிலபஸ். என்ன நாலேஜ் வேணும் பார்த்துங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா சமச்சீர் கல்வி வந்து ரொம்ப டைல்யூட்டடாக போச்சு. அதனால் பசங்க வந்து அந்த இன்டெப்த் நாலேஜ் இல்லாமல் போச்சு. இது வந்து ரொம்ப நாள் அசோசியேஷன்லாம் பேசுவாங்க, நிறைய அசோசியேஷன் இருக்காங்க, அவங்க எல்லாம் பெட்டிஷன் கொடுப்பாங்க. என்னுடைய தனிப்பட்ட பெட்டிஷன் 3 லாங்குவேஜ் ஃபார் 9th ஸ்டாண்டர்ட். இட் இஸ் நாட் ஓகே, சில்ட்ரன் வில் சஃபர். ஓகே, 9, 10, 11, 12 எந்த விதமான அடிஷ்னல் விஷயம் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இருக்கிறத வச்சு அவங்க முடிச்சுட்டு கேரியர் செட் பண்ணணும். அவ்வளோதான். உங்களை பார்த்தா எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குங்க. இந்த விஷயத்துல ரொம்ப துருன்னு கேட்குற கேள்விக்கெல்லாம் பட்டுன்னு பதில் சொல்கிறீங்க. எப்படி மேம் உங்களை என்னோட எனர்ஜி வந்தது? எங்கள் அம்மா அப்பா எனக்கு கொடுத்தது. 2வது நான் ரொம்ப தைரியசாலி. எதை பார்த்தும் பயப்படவே மாட்டேன். என்ன ஆகிடும், ஒன்றுமே ஆறுத்துக்கு இல்லையே, உயிர் தானே போகும். அப்படி மிஞ்சி ரொம்ப பயப்பட வேண்டிய உயிருக்கு, அந்த உயிருக்கு பற்றி கூட எனக்கு பயம் கிடையாது. எனக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது. எப்போவுமே ப்ரேயர், மெடிடேஷன், மற்றவங்கள நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ வந்து நம்ம என் பசங்களுக்கு தினம் ஜெபமாலை உருட்டி ப்ரே பண்ணுவேன். அதே மாதிரி இவருக்கும் ப்ரே பண்ணிட்டுருக்கேன், நல்லபடியாக நடக்கணும். ஆமாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் நடக்கணும், இவர் நல்லா இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும். அதாவது நம்ம அது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மேலே, நம்மளோட சிஎம் மேலே ஏன் அவ்வளோ பாசம் உங்களுக்கு? எனக்கு என்னமோ ஒரு சேஞ்ச் வேண்டியிருந்தது, ஒரு ஆகர்ஷணம். யங் பர்சன், சம்படி லீவிங் எவ்ரிதிங், பணம் காசு இதெல்லாம் வேணாயா, நான் ரோட்டில் இறங்கி வேலை செய்கிறேன். கரப்ஷன் இல்லை, எவனும் 10 ரூபா காசு வாங்க பயப்படுறேன். இப்போ கரெக்டு மேம். கரப்ஷன் இல்லை. நான் எவ்வளோ பே பண்ணிக்க என் காலத்துக்கு, எனக்கு மற்ற சொல்லக்கூடாது, நான் சொன்னால் நான் மாட்டிடுவேன் யார் எவருன்னு. அந்த மாதிரி ஓடிட்டு இருந்த ஒரு இடத்துல திடீர்னு வந்து எல்லாம் நேர்மையாக நல்லபடியாக நடக்குதுன்னா சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு மாநிலம் இங்கே வரணும். அது மாத்திரம் இல்லை, அவர் ஃபஸ்ட்டு அந்த ட்ராவல் பண்ணார் பாருங்கள், டெம்போ ட்ராவல் இல்லை, அந்த மூஞ்சி தொடச்சிட்டு அப்படி எடுத்து நின்று எல்லாத்தையும் அவன் பூ அடிக்கிறான், புக் அடிக்கிறான், எல்லாத்தையும் பொறுமையாக, அந்த பொறுமை பாருங்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்னமோ பிடிச்சிது, அவ்வளோதான். நல்லா வேலை செஞ்சால் வச்சுப்போம். நான் தான் சொன்னேனே, நான் வந்து ஐ எம் அ பிளாகர்,
லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே அப்படின்னு ஐ எம் பிளாகர். ஐ ஆம் ஆல்சோ கான்ஸ்டன்ட்லி ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். வேணும்னா வச்சுப்போம், சரியாக இல்லாட்டி தூக்கி போடுறோம். அதுதான் தமிழன். பண்ணோம் இல்லையா, நம்ம பண்ணோம், இன்னொரு தரமும் பண்ணிவிடுவோம். அதனால் அவங்க தான் பார்த்துக்கணும் அவங்க சீட்டை. அவங்க சீட்டை பார்த்துக்கிறது அவங்க தான் வேலை செய்யணும். எனக்கு விஜய் மேலே இருக்கிற ஆகர்ஷணம் என்ன, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் மேலே இருக்கிற ஆகர்ஷணம் என்னென்னா, ஒரு நல்ல குழந்தை, நல்ல அப்பா அம்மா நல்லா வளர்த்தாங்க. அவருக்கு அது பிரச்சனை, இந்த குறை, எது வேணால், எல்லாருக்கும் குறை உள்ளவன் தான். எவன் யோகியங்க? சூப்பர் மேம். யாரும் யோக்கியம் கிடையாது. நம்ம அரசாங்கம் நல்லா நடத்துகிறாரா, அதை நீ பார்த்துக்கோ. பின்னாடி போய் நோண்டிட்டு குப்பையெல்லாம் எடுக்காதே. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வெல்கம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. The Chennai Silks in Mega Summer Sale.